Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரயில்வேல இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இது, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் வந்து இந்த டேட்டில் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கு நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு 2 வாரத்தில் நாம RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ZEN number 2/2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ். Applications are invited from the eligible candidates for various post of technician grade 3 and for the post of technician grade 1 signal given in the table below. The last date for submission of application is 28/7/2025. Application complete in all respect must be submitted through online mode only. Okay, so opening date of application பாத்தீங்கன்னா 28 ஜூன் 2025, closing date பாத்தீங்கன்னா 28 ஜூலை 2025. RRB டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 28 ஜூன் 2025 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா 28 ஜூன் 2025 உங்களுக்கு ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 28 ஜூலை 2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். எப்பவுமே அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ RRB டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 28 ஜூன் 2025 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த டேட்ல அஃபீஷியல் வெப்சைட்ல RRBயோட அஃபீஷியல் வெப்சைட்ல இப்போ சென்னை ஜோன் அப்படின்னா RRBயோட சென்னை வெப்சைட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூருனா அதுக்கான வெப்சைட், ஸோ ஒவ்வொரு RRBயோட வெப்சைட்லையும் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th CPC. ஓகேவா, ஸோ பே லெவல் 5. இதில் இனிஷியல் பே வந்து 29,200 சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33. இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நீங்கள் OBC SC STயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். OBCக்கு 5 வருஷம் OBCக்கு உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. SC STக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, டோட்டலாக கிரேட் 1க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வேக்கன்சி தான் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 19,900 வந்து இனிஷியல் பே. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30 தான் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக SC ST OBC PWD இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஜூன் 2025 இன்னொரு 10 நாளில் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, கிரேட் 3க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 வேக்கன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா, ஸோ ஆல் ஜோன் எல்லா ஜோனும் சேர்த்தே 6000 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 6180 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 28 ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகுது. 28 ஜூலை 2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ எல்லாருமே ஒரே ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரே ஸ்டூடெண்ட்டே சென்னையும் பெங்களூரும் சேர்த்து நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. எந்த ஜோனுக்கு, ஏதாவது ஒரு ஜோனுக்கு கொடுத்துருக்க RRBயோட ஜோனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்திருக்க நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இண்டிகேட்டிவ் இன் நேச்சர். ஓகே, திஸ் நோட்டீஸ் இஸ் பியூர்லி இண்டிகேட்டிவ் இன் நேச்சர். இந்த மாதிரி நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் ஃபர்தர் டீடைல் ப்ளீஸ் ரெஃபர் டு த டீடைல்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ZEN number 2/2025 which will be published on the official websites of all participating RRBs listed below on 28/6/2025. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது
அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், ஐ ஸ்டாண்டர்ட் என்னங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா 28/6/2025 எல்லா அஃபீஷியல் வெப்சைட்லையும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சென்னை அப்படின்னா நம்ம சென்னைக்கான RRB chennai.government.inலையும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ பெங்களூருனா பெங்களூருக்கான அந்த இதுலையும் என்ன இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி எல்லா RRBலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 28/6/2025 வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி இயர் வந்து இனி ரயில்வேல நாம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சடனாக திடீர்னு ஒரு நாள் வந்து வேகன்சி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே வேகன்சி கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா வேகன்சி கம்மியாக வந்துருச்சு அப்படின்ட்டு அதை பற்றி யோசிக்காமல் நமக்கு தேவை ஒரே ஒரு ஜாப் தான். அந்த ஒரு ஜாபுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா இனி போக போக நாட்கள் ஒன்று வர வர நமக்கு காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கணும்னா மோல்ட் பண்ணிக்கணும். எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கான சிலபஸ் எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதே மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு காமனாக சொல்ல போனால் இதுதான் ரயில்வேயோட சிலபஸ். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். அது வந்து CBSE லெவலில் கொஞ்சம் படிக்க போகிறோம். இது எல்லாமே படிச்சுட்டு ஸ்பீடு வர்றதுக்கு என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை மட்டும் நம்ம பண்ணோம்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தானே கிளியர் பண்ணி அடுத்தடுத்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத நான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனோட வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3யோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஸோ சிலபஸ்ன்னு பார்க்கும்போது ரயில்வேக்கு இதுதான் சிலபஸ். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இன்னொரு NTPCக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ரயில்வேல இனி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், வீக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதிட்டு அதில் அவங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா டெஸ்ட் போடாமல் போய் எழுதியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணாமல் எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் வருமா வராதாங்கிறத பற்றியே யோசிச்சுட்டே இருந்துட்டு படிக்காமல் போயிருப்பாங்க. ஸோ எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் all-in-one கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய all-in-one கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணிடுவோம். ALP, குரூப் டி, NTPC, RPFன்னு எல்லா எக்ஸாமுமே இதில் வந்து கவர் ஆகிரும். இதை மட்டும் படித்தாலே உங்களால் ரயில்வேல வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ ரீசெண்டாக குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னும் படிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த குரூப் டியோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான கிளாஸஸும் நம்ம all-in-one கோர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்டாக உங்கள் ஃபோனில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கான மெட்டீரியல், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன், அதுக்கான கிளாஸஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு I want all-in-one மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு all-in-one கோர்ஸுக்கு 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் வந்து பேக்கெண்டில் இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரயில்வே எக்ஸாம் எனக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் மேம், எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சுங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம all-in-one கோர்ஸில் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் ஜூன் 5லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம all-in-one கோர்ஸு, கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட் எழுதுறவங்க கரெக்டாக என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ்லாம் படிக்கணுமோ அதை படிச்சுட்டு
முடிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்து வாய்ப்புகள் கிடைக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஏன்னா ஒரு 18 வயசு 20 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. காம்படிஷன் என்னதான் ஹெவியாக இருந்தாலும் நாம் எல்லா கொஷினுக்குமே நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு ஸ்பீடு அக்யூரசிலாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சி கம்மியாக வச்சாலும் நம்மளால் உள்ளே போக முடியும், அப்படி தானே? நம்ம படிக்காமலே இருந்துட்டு என்னதான் வேகன்சி அதிகமாக கொடுத்தாலும் நம்மளால் உள்ளே போக முடியாது. ஆனால் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேகன்சி எவ்வளோ தான் கம்மியாக இருந்தாலுமே நம்மளால் உள்ளே போக முடியும், அப்படி தானே? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்மளை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ணி ஒரு டாப்பராக உள்ளே போவேன். எனக்கு வேகன்சி கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அது எனக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நான் நல்லா எக்ஸாமுக்கு ரெடி ஆவேன், நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது இல்லை எக்ஸாம் பற்றி டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.